மத்திய அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலுமே நவோதயா பள்ளிகள் உண்டு. குறைந்த கட்டணத்தில் உங்களுக்கு பயங்கரமான எஜுகேஷன் கிடைக்கும். அதாவது தனியார் பள்ளிகளை விட ஹார்ஸ் ரைடிங் இருக்கும், ஸ்விம்மிங் இருக்கும். அந்த ஒரு நவோதயா பள்ளிகள் தமிழ்நாட்டில் இல்லை. இதுக்கு வந்து அரசியல் காரணம். அரசினுடைய நிர்வாக குறைபாடுகள்னால தான் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பாதிக்கப்படுறாங்க. அவ்வளவுதான். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. இன்னைக்கு ஒரு தனியார் பள்ளியினுடைய கட்டணம் எவ்வளவு பெரிய சுமையா மாறி இருக்கு. நானும் ஒரு டிரைவர் தான். நம்ம தான் படிக்கல, நம்மளோட பசங்களாவது நல்லா படிக்கணும், அந்த இங்கிலீஷ் நாலேஜ் வளரணும், அந்த ஒரு காரணத்துக்கோசமே பிரைவேட் ஸ்கூல்ல நாட வேண்டியதா இருக்கு. 70,000 10th. சின்ன பாப்பா 4th தான் படிக்கிறாங்க, அவங்களுக்கு 59,000 ரூபாய் கட்டியிருக்கேன். நகையை வச்சு கட்டி இப்போ அதுக்கும் நான் வட்டி கட்டணும், என் பாப்பாங்களுக்கு ஃபீஸும் ரெடி பண்ணணும். இப்போ ஆங்கில முகத்துல தமிழகம் வந்து 50 ஆண்டுகள் ஆகி போச்சு. நீங்க ஆங்கிலத்தில் பேசினா உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும் அப்படிங்கிற மித்துக்கு தமிழக மக்களை தள்ளிட்டாங்க. இப்போ வந்து இந்த மொழியில் வச்சு பயங்கரமான அரசியல் நடக்குது இல்லையா? நான் சொல்றேன், ஹிந்தி மட்டும் இல்லை, இங்கிலீஷை வச்சு அரசியல் நடக்குது. இப்போ நாங்கள் தான் வந்து என் பசங்க படிக்கக்கூடாதா? ஆட்டோ ஓட்ட பசங்க அவ்வளோ கேவலமானங்களா? பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, கம்பேர் பண்றாங்க. பக்கத்து வீட்டு பிள்ளை இந்த ஸ்கூல்ல படிக்குது, நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் வேணும், ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்ம குழந்தை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சாதான் நம்மளுக்கு கௌரவம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. போன வருஷம் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் சரி, ஏதை விட சார் இப்போ கட்டணம் கட்டலன்னு தேர்வை எழுத விடல. ஹால் டிக்கெட் கொடுக்கலாமா, என்ன எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறாங்க, என்ன ஃபீஸ் கட்டலன்னு கேட்குறாங்க. மேம் கூப்பிடுறாங்க, மேம் ரூம்ல கொஞ்ச நேரம் நிக்க வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 70,000 ஃபீஸ் பேரலல் ஃபீஸா வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th என்ன தெரியும் பசங்களுக்கு? கிட்டத்தட்ட இப்போ LKGக்கே வந்து 1.5 லட்ச ரூபாய் டொனேஷன் கேட்குறாங்க. 70,000 கட்டணங்களை எல்லாம் கட்டணும். ஏன் அந்த அளவில் இருக்கு? ஒரு அரசு பள்ளியில ஒரு ஆசிரியருக்கு ஆவரேஜா வந்து புதுசா சேரக்கூடிய ஆசிரியருக்கு 40,000 50,000 சம்பளம் வருது. ஆனா தனியார் பள்ளி அதே மாதிரி கொடுக்கணும்னா நீங்க ஃபீஸ் வாங்கி தான் கொடுக்க முடியும். அது கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும் தான் சொல்றேன். ஒரே கல்வி நிறுவனம் 2 இடங்கள்ல இருக்குன்னா கூட 1ல அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன காரணம்? அப்போ வந்து இதெல்லாம் காசாக்கிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு தானே? பொதுவா கொள்ளை அடிக்கிறாங்க சொல்றது வந்து அவங்க கமிட்டி தான் இருக்கு. கமிட்டி வந்து நீங்க வந்து மனு கொடுங்க, கமிட்டி ஆராயட்டும். இல்ல அதுதான் கேக்குது. அதிக ஃபீஸ் வாங்குறாங்கன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா மேற்கொண்டு அந்த குழந்தைங்க அந்த ஸ்கூல்ல படிக்க விட்டுருவாங்க. இல்ல இது வந்து சார் இப்போ விட்டுருவாங்கன்னு அப்போ எல்லா நீங்க வந்து ஒரு கல்வியாளர்களை வந்து நீங்க வந்து ஒரு ரவுடிசம் மாதிரி எல்லாரையுமே சொல்லு சார். நம்ம படிக்கலை, நம்ம குழந்தையாவது நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து ஒரு ப்ரைவேட்டில் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. ஆனால் நம்மனால அந்த ஃபீஸை கட்ட முடியுமா? நம்ம என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போகக்கூடாது, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கக்கூடாது, அது வந்து சரியாக இல்லை, நம்ம வந்து ப்ரைவேட் தான் போகணும். அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லையா, இப்பயே கடன் வாங்கினீங்க அப்படின்னு, அப்புறம் 10க்கு அப்புறமா அவங்க எங்கே படிக்க வைக்க முடியும்? அது இன்னும் பயங்கரமான காஸ்ட்லியாக. இப்போ நீங்கள் 11ஆம் கிளாஸ் போய் சேர்க்க போறீங்கன்னா 10ஆம் கிளாஸ்ல உங்களுடைய மதிப்பெண்களில் அதிகபட்சம் யார் இருக்காங்களோ அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி மட்டும்தான் அவங்களுக்கு சீட் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பள்ளிகளும் இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக சார் வரட்டும், அங்கே இருக்க கல்வி எப்படி இருக்கு, சுகாதாரம் எப்படி இருக்கு, கவுன்சிலர் பையன் கூட விட்டுருங்க, வட்டச்செயலாளர் பையன் கூட காப்பி ஸ்கூலில் நீ படிக்க மாட்டுறாங்க. ஒரு +2 படிக்கிற பையனுக்கு வந்து 70,000 ரூபாய் அரசு செலவழிக்குது சார், அந்த ஆசிரியர் சம்பளத்தோட சேர்த்து. அப்போ வந்து அரசு பள்ளியில இலவசமா கல்வி கிடைக்கல, ஆசிரியருக்கு சம்பளமே கொடுக்கலன்ட்டு, ஆசிரியருக்கு சம்பளமே கொடுக்கலன்னு ரோட்ல வந்து பெட்ரோல். இப்போ இந்த RTE மூலமா நீங்க சொல்லக்கூடிய அதே வாய்ப்பு வந்து எல்லா தனியார் பள்ளிகளுமே அரசு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஆனா அந்த பள்ளிகளுக்கு ஃபண்டையே வந்து கவர்மெண்ட் கொடுக்கல. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கிடைக்க வேண்டிய ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கிடைக்கக்கூடிய கல்வி கிடைக்காம போச்சு. அதுக்கு வந்து தனியார் பள்ளிகள் காரணம் இல்ல, அரசினுடைய நிர்வாக குறையீடு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கான விவாதத்துல குறிப்பா இந்த கல்வியின் நிலை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் பேசுறதா இருக்கும். இன்னும் குறிப்பா தனியார் பள்ளிகளினுடைய அந்த கட்டணம் எப்படி இருக்கு, அரசு பள்ளிகளின் நிலை எப்படி இருக்கு, அதுக்காக நம்ம கூட விருந்தினர்கள் வருகை தந்திருக்காங்க. கல்வியாளர் டாக்டர் சங்கர நாராயணன் அவர்கள் வருகை புரிந்திருக்காரு. வணக்கம். சமூக கல்வியாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களும் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். சமூக ஆர்வலர் திரு சசிகுமார் அவர்கள் பெற்றோர் அப்படின்ற நிலையிலிருந்தும் பேசுறதுக்கு காத்திருக்காரு. பொருளாதார வல்லுநர் திரு பட்ஜெட் பத்மநாபன் அவர்களும் இணைஞ்சிருக்காரு. இந்த பெற்றோர்கள் அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு உள்ளிட்ட கருத்துக்களை முன்வைக்கிறதுக்காக திருமதி சங்கீதா அவர்கள் பங்கெடுக்கிறாங்க. அதே போல பெற்றோர்கள் என்ற நிலையில பேச திரு செல்வம் அவர்களும் இணைஞ்சிருக்கார். வணக்கம். இன்னைக்கு ஒரு தனியார் பள்ளியினுடைய கட்டணம் எவ்வளவு பெரிய சுமையா மாறி இருக்கு அப்படின்றது. என்னுடைய பாப்பா 10th படிக்கிறாங்க, சின்ன பாப்பா 4th. 2 பேருடைய ஃபீஸும் என்னால் மேனேஜ் பண்ண முடியல. நானும் ஒரு டிரைவர் தான், என்னுடைய ஹஸ்பண்டும் ஒரு டிரைவர் தான். இப்போ நீங்க என்ன டிரைவர்னா என்ன ஒர்க் பண்றீங்க? ஸ்கூல் ட்ரிப் தான் செஞ்சு என்னுடைய வருமானத்தை பாதி வந்து என்னுடைய ஃபீஸுக்கே இதுவாயிடுது, பசங்களோட ஃபீஸுக்கே இதுவாயிடுது. குழந்தை LKG படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய ஜுவல் எல்லாமே வந்து நகை கடையில் தான் இருக்குது.
எதுவும் மூட்டவும் முடியல. அதுக்கு மேலே மேலே வச்சு தான் என்னுடைய பசங்களை நான் படிக்க வைக்கிறேன். நம்ம தான் படிக்கலை, நம்மளோட பசங்களாவது நல்லா படிக்கணும், அந்த இங்கிலீஷ் நாலேஜ் வளரணும், அந்த ஒரு காரணத்துக்கோசமே ப்ரைவேட் ஸ்கூலில் நாட வேண்டியதாக இருக்குது. ஆனால் அப்படி போகும்போது அவங்களோட அமௌண்ட்டை என்னால் மேனேஜ் பண்ண முடியல. இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிட்டு வரேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவ்வளோ அதிகமாக இருக்குது, நகைகள் எல்லாமே அங்கே தான் இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குது மேடம்? ஒரு இந்த இயர் அப்படின்னா இதுக்கு மட்டும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி? இந்த இயர் கொண்டு பாப்பா பெரியவளுக்கு 70,000 ரூபாய் கட்டியிருக்கேன். 70,000 10th. சின்ன பாப்பா 4th தான் படிக்கிறாங்க, அவங்களுக்கு 59,000 ரூபாய் கட்டியிருக்கேன். ஓகே, 2 பேருடைய அமௌண்ட்டு. இதே ஜுவல் வச்சு தான் நான் கட்டுறேன். இதுவரை 2 டேர்மாக கட்டணும். நகையை வச்சு கட்டி இப்போ அதுக்கும் நான் வட்டி கட்டணும், என் பாப்பாங்களுக்கு ஃபீஸும் ரெடி பண்ணணும். இப்போ செப்டம்பருக்குள்ளே 2 பாப்பாவோட ஃபீஸும் நான் ரெடி பண்ணணும், செகண்ட் டேர்ம் ஃபீஸு. அதனால் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது தெரியல, எனக்கு அந்த எமோஷ்னல் தான் வருது. ஆனால் படிக்கணும், நாங்கள் படிக்கலை, என் பசங்க படிக்கணும், அந்த ஒரு நாலேஜ் கிடைக்கணும். அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறேன். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், இப்போது உங்களுடைய பார்வையில் இந்த கட்டண பழு அப்படின்றது எப்படி இருக்குது? ஸ்டார்டிங் பார்த்தா கம்மியாக சொல்கிறாங்க, போக பார்த்தா ஒரு வருஷமாக 8,000 9,000 ஏற்றிக்கினே போகிறாங்க. இப்போது நம்மளும் பள்ளிக்கூடம் பசங்களை படிக்க வச்சு மேலே வரணும்னு ஆசைப்பட்றோம். நம்மளும் உஸ்கர் சவாரி செய்கிற ஒரு டிரைவர் தான், நம்மளும் பசங்க படிச்சுக்கிறானுங்க. சின்ன பசங்க எல்கேஜி என்னங்க தெரியும், அவருக்கு எவ்வளோன்னா 1.5 லட்சம் ரூபாய் டொனேஷன் மட்டும் கேட்குறாங்க. எப்படி 1.5 லட்சம் ரூபா? இப்போ நாங்களாம் என் பசங்க படிக்கக்கூடாதா? நீங்கள் சொல்லுங்கள், ஆட்டோ ஓட்ட பசங்க அவ்வளோ கேவலமானுங்களா? ஏன் சார், என் பசங்க இப்படி இருக்கக்கூடாது, எங்கள் லைன் வரக்கூடாது, ஒரு ஆட்டோ டிரைவரை பார்த்தா கேவலமாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்காட்டால் நம்ம பசங்களை மேலே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எப்படியாவது கஷ்டப்பட்டு படித்து அவன் பீஸை நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஐடியா பண்ணுறோம். இந்த ஐடியாவுக்கு சப்போர்ட்டே பண்ணாது அரசாங்கம் வேறு மாதிரியாக கொண்டு போனால் நாங்கள் எங்கே பண்ணுது? கொள்ளையடிக்க முடியும். எல்கேஜிக்கு டொனேஷனே 1.5 லட்சம் 1.5 லட்சம் ரூபா கேட்குறாங்க சார். 1ஆவதுக்கு நீங்கள் இது தனி பீஸ் எல்லாமே 3 டைம் போடுறாங்க, இப்போ 2 டைம் ஆகிட்டாங்க. 2 டைம்னா எப்படி கட்ட முடியாது? டிடி ஒரு கட்டத்துக்கு ஒரு ரசீது கொடுக்கணும், அந்த ரசீது தான் அதுக்கு மேலே ஏற்றின்னு போனால் உங்களுக்கு யாரை கேட்டு ஏற்றுனீங்க? எந்த அரசாங்கம் உங்கள்கிட்ட சொல்லிச்சு ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு? இப்போ உங்கள் வீட்டில் எவ்வளோ பசங்க படிக்கிறாங்க? இந்த வருஷம் மட்டும் 2 பசங்க நான் மெட்டி தான் படிக்க வச்சுக்கிறோம். எவ்வளோ சார் ஃபீஸ் கட்ட முடியும்? எனக்கு 10,000 15,000, இப்போ இந்த வருஷத்துக்கு தான் 55,000 ரூபாய் 9th படிக்கிறதுக்கே. அது ஒரு டைமுக்கே என்ன சொல்கிறாங்க, 45 தான் கட்டி ஆகணும்னு சொல்கிறாங்க. அதுலேயும் மென்ஷன் பண்ணிடுறாங்க. இல்லையா தனியாக வச்சுருக்காங்க. ஏன் சார் போன வருஷம் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னு சார் ஏதை விட சார்? இது என்ன சார், இது அநியாயம்? இது சட்டம் சொல்லிச்சா சார்? இதை கவர்மெண்ட் சொன்னாங்களா? இப்போது கட்டணம் கட்டலைன்னு தேர்வை எழுத விடு ஏதை விடல சார். ஏன் ஏதை விட மாட்டேங்க? கட்ட நீங்கள் ஃபீஸை கட்டுங்கன்றாங்க சார். ஒரு போஸ்ட்னு வைக்கிறாங்க சார், ஒரு போஸ்ட்டில் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4,000 5,000 சார். யார் சார் கேட்டாங்க? நாங்கள் கேட்டோமா சார்? டூருக்கு அனுப்புறீங்க, சரி ஏதோ ஒரு கேஜி கேட்குறீங்க சொல்லிட்டு கொடுக்குறோம். 4,000 ரூபாய் கட்டிங்க, ட்ரெஸ்ஸுக்கு 5,000 ரூபாய் கட்டுங்க, ஏன் கட்டுங்க? அப்படி போகலன்னா கூட நீங்கள் வாங்கி தான் ஆகணுன்றாங்க. நீங்கள் எதுக்கு இவ்வளோ ட்ரெஸ்ஸு எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது, நீங்கள் போட்டாச்சு நீங்கள் கட்டி தான் ஆகணும்னு சொன்னால் போகாத பசங்க எதுக்கு கட்டணும்? இப்போ என் பெரிய பையனுக்கு உடம்பு சரியா, சின்ன பையன் போகலன்னு தெரியுது, அது எப்படி நாங்கள் சொல்கிறோம்? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீங்கள் கட்டி தான் ஆகணுன்றாங்க. இது எந்த விடுங்க சார்? நான் இது 4,000 ரூபாய் எப்படி சார் பண்ண முடியும்? உங்கள் பார்வையில் எப்படி இருக்குது சார்? இப்போ பள்ளியில் பார்த்திங்கனாலும் கல்லூரியில் நடந்தாலும் ஒரு தப்பு நடந்தால் கேட்கக்கூடியது அரசாங்கம். ஆனால் அந்த அரசாங்கமே தனியார் கல்வியை கூட போகுது. இப்போ பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு நிர்ணயிக்கக்கூடிய கட்டணத்தை எந்த தனியார் பள்ளியும் வாங்குறதில்ல. அடிஷ்னல் ஃபீஸு டொனேஷன் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு 15,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும் டொனேஷன் வாங்குகிறாங்க ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ தனியாருடைய மறைமுக கொள்ளையடிக்கிறதுக்கு அரசாங்கமே போனால் இப்போ யார்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியும்? இன்றைக்கி வரப்போ கூட நான் இப்போ கேட்டு வரேன், ஒரு ஸ்கூலில் டொனேஷனை தனியாக நீங்கள் கொடுங்கன்னு அடிஷ்னல் ஃபீஸு காமிக்கிறாங்க. ஃபீஸு 70,000, ஃபஸ்ட் டைம் 35,000, அப்புறம் 25,000 கட்டிட்டு அடிஷ்னல் ஃபீஸு 15,000 காமிக்கிறாங்க, 20,000. அந்த அடிஷ்னல் ஃபீஸு எதுக்கு? இப்போ உங்களுக்கு அரசாங்கம் உதவி பண்ணுது. தனியார் பள்ளியில் கம்மியாக அவங்களால நடத்த முடியலன்னா அரசாங்கம் உதவி பண்ணுது. அதே மீறி நீங்கள் கல்வியை ஒரு வியாபாரம் ஆக்கிருக்கீங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 70,000 ஃபீஸு பேரலல் ஃபீஸாக வாங்குறாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th என்ன தெரியும் பசங்களுக்கு? இன்றைக்கி ஆசிரியருக்கே சம்பளம் இல்லைன்னு வீதியில் நின்று இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடி பல ஆசிரியர்கள் குருமார்கள் ரோட்டில் நிற்கிறாங்க. இதே தனியாரில் பாருங்கள், 50,000 70,000 சம்பளத்தில் சொகுசாக இருக்காங்க. ஏன்னா நாங்கள் வாங்குகிறோம், நாங்கள் 70,000 ஃபீஸ் தரோம். அதே கார்பரேஷனில் படிக்கிறவங்களுக்கு இன்னும் கவர்மெண்ட்டு ஜாபுன்னு சொல்லிக்கலாம் ஆசிரியர்கள், ஆனால் இன்றைக்கி வீதியில் இருக்கிறாங்க. சரி, இப்போ அந்த பெற்றோர்கள் மனநிலையிலிருந்து அவங்க சில விஷயங்களையெல்லாம் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ எல்கேஜிக்கே 1.5 லட்ச ரூபாய் டொனேஷன் கேட்குறாங்க.
70,000 உள்ளிட்ட கட்டணங்களை எல்லாம் கட்டணும். ஏன் அந்த அளவில் இருக்குது? இல்லை, நான் இப்போ இந்த 3 பேரும் பேசுனதை அப்சர்வ் பண்ண சார். ஆக்சுவலி நம்ம வந்து இந்த பள்ளிக்கூடத்தை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். பியூர்லி கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், நீங்கள் ப்ரைவேட்னு சொல்ல வேண்டாம், செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கூல், சுயநிதி பள்ளிகள். அதாவது நீங்கள் தனியார்னா அவங்க வேறு உலகத்தில் இல்லை, அரசனுடைய பாடத்தை தான் நடத்துகிறாங்க, அரசு தான் அதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறது, இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணுறாங்க. நம்ம தனியாரும் ஒதுக்க வேண்டாம், அதை நீங்கள் வந்து சுயநிதி பள்ளிகள்னு வச்சுக்கலாம். நீங்கள் இப்போது ஏன் இந்த சுயநிதி பள்ளிகளை நோக்கி பெற்றோர்கள் வர்றாங்க அப்படின்னு என்னுடைய 3 காரணங்கள். ஒன்று, ஆக்சசபிலிட்டி. நம்ம வீட்டு பக்கத்தில் ஸ்கூல் இருக்கும். 2வது காரணம், அரசு பள்ளிகளை விட இந்த சுயநிதி பள்ளிகளில் வந்து இந்த கற்றல் கற்பித்தலினுடைய அந்த என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த சூழல், குழந்தை படிக்கக்கூடிய சூழல், டீச்சர்ஸினுடைய பாண்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. 2வது காரணம். 3வது காரணம், அவங்க சொன்ன மாதிரி இந்த இங்கிலீஷ் மீடியம், ஆங்கில முகத்தில் தமிழகம் வந்து 50 ஆண்டுகள் ஆகிப்போச்சு சார். அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழே நல்லா தெரிஞ்சிருந்தால் கூட நீங்கள் ஆங்கிலத்தில் பேசினா உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும் அப்படிங்கிற மித்துக்கு தமிழக மக்களை தள்ளிட்டாங்க. இப்போ வந்து இந்த மொழியில் வச்சு பயங்கரமான அரசியல் நடக்குது இல்லையா. நான் சொல்கிறேன், ஹிந்தி மட்டும் இல்லை, இங்கிலீஷை வச்சு அரசியல் நடக்குது. எங்களுக்கு 2 மொழி போதும், தமிழும் ஆங்கிலம் சொன்னாங்க இல்லையா. அப்போது எல்லாருமே வந்து ஆங்கிலம் பேசினா அறிவாளின்னு நினச்சிக்கிறாங்க. அறிவுக்கும் ஆங்கிலத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் இப்போ இந்த தனியார் பள்ளிகள் சொல்லக்கூடிய இந்த சுயநிதி பள்ளிகளை நோக்கி போக காரணம், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கிலீஷ். அப்போது ஆங்கில வழியில் பாடம் நடத்தப்படுகிறது, வீட்டுக்கு அருகாமையில் பள்ளி இருக்கிறது. எனக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலை விட இந்த கற்கும் சூழ்நிலை நல்லா இருக்குது. இந்த 3 காரணத்துக்காக பெட்ரோல் எடுக்கிறாங்க. அப்போ எடுக்கச்சில என்னுடைய அப்சர்வேஷனில் இப்போ ரிசல்ட் வந்து பாருங்கள், 10th 12th ரிசல்ட். சில தனியார் பள்ளிகள் கூட 100% ரிசல்ட் கொடுக்கல. சில தனியார் பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளி நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. இது இஸ் அகெயின் த பேரண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் வேணும் சார். அதாவது பேரண்ட்ஸ், நம்மளுடைய வருமானம் என்னது, நம்மளுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து இப்போ ஒரு 50 வயது தொட்டு அத்தனை பேருமே அரசு பள்ளி படிச்சுவதான். நான் ஒரு அரசு பள்ளியில் தமிழ் மீடியத்தில் படித்து பட்டம் பெற்று ஒரு தனியார் பள்ளியில் ஹெட் பண்ணுறேன், இங்கிலீஷ் மீடியம் ஹெட் பண்ணுறேன். அப்போது த ஸ்கில் இஸ் டிஃப்ரெண்ட். அதாவது நம்ம படிக்கக்கூடிய தாய்மொழியில் படித்தா கூட ஸ்கில் வளரும், ஆங்கிலத்தில் படித்தா தான் ஸ்கில்லை பண்ண முடியும். அந்த எஜுகேஷன் வந்து பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ உள்ள பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கம்பேர் பண்ணுறாங்க. பக்கத்து வீட்டு பிள்ளை இந்த ஸ்கூலில் படிக்குது, நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் வேணும். இப்போ சார் சொன்னாங்க இல்லையா, நான் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் பையன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கக்கூடாது. அப்போ என்னென்னா, பேரண்ட்ஸே வந்து தன்னுடைய ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்ம குழந்தை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தாதான் நம்மளை கௌரவம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அது கூடாது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலை, அரசு பள்ளியில் படித்து எத்தனையோ பேர் IAS IPS ஆகலாம் இருக்காங்க. நம்ம அவங்க எடுத்துக்காட்ட எடுத்துக்கணும். ஒரு சில தனியார் பள்ளியில் படித்து அந்த மாணவர் மார்க் வாங்கிட்டான் அப்படின்னு பேப்பரில் ஃபோட்டோ போட்ட உடனே அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த பேரண்ட்ஸ் விழுந்துடக்கூடாது. நான் ஒரு தனியார் பள்ளியினுடைய ஹெட்டாக இருந்தால் கூட நியாயத்தை பேசுகிறேன். இல்லை சார், இப்போ என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணுறாங்க அப்படின்றதும் நம்ம பேசலாம். பட் ஏன் தனியார் பள்ளிகளில் அவ்வளவு கட்டணங்கள் இருக்குது? ஏன்னா அவர் சொல்கிற மாதிரி அரசு வரைமுறைப்படுத்துகிறாங்க, ஆனால் அந்த அளவில் தான் நிற்கிறாங்களா, அதை தாண்டி அவங்க போகிறாங்க அப்படின்னு வரேன் சார். இப்போ நீங்கள் எல்லா தனியார் பள்ளிகளையும் ஒரே தராசில் வச்சிடாதீங்க. இப்போது தனியார் பள்ளியில் வருஷத்துக்கு 20,000 ரூபா ஃபீஸ் வாங்குற தனியார் பள்ளி இருக்குது, 2.5 லட்சம் வாங்குற தனியார் பள்ளி இருக்குது. நீங்கள் ரெண்டுமே ஒரே தட்டில் வைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் தெர் ஆர் செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கூல் இன் அர்பன் ஏரியா, செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கூல் இன் ரூரல் ஏரியா. இப்போ நீங்கள் சென்னையில் உள்ள ஒரு தனியார் பள்ளி வாங்குகிற ஃபீஸுக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போய்ட்டு குடுவாஞ்சேரி, செங்கல்பட்டில் தனியார் பள்ளிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆனால் இதே ஜாஸ்தி கட்டமைப்பு இருக்கும், இதை விட கிரவுண்டு பெருசாக இருக்கும், பெரிய பில்டிங் இருக்கும், சேம் குவாலிட்டி கொடுப்பாங்க. ஆனால் அரசு சொன்னார் பாருங்களா, ஒரு தனியார் பள்ளிகளுக்கு கட்டணமுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டிக்கு என்ன ஒரு பரிந்துரைனா, CBSE ஸ்கூல்ஸுக்கு அவங்க ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அந்த CBSE பள்ளியில் படிக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒரு புகார் அளிச்சாச்சுன்னா அந்த கமிட்டி வந்து அந்த பள்ளியை ஆராய்ஞ்சு அவங்க வாங்கக்கூடிய ஃபீஸுக்கும் கொடுக்குற சர்வீஸுக்கும் கரெக்டாக இருக்கா அதான் பார்க்க முடியும். தே cannot fix the fees for CBSE ஸ்கூல். பட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு அவங்க ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய டீச்சர்ஸ் சேலரி இவ்வளவு, இவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு இவ்வளோ செலவாகுது, அப்போ இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க, அப்போ இவ்வளோ ஃபீஸ் தான் வாங்குகிறோம். ஒரு அரசு பள்ளியில் ஒரு ஆசிரியருக்கு ஆவரேஜாக வந்து புதுசாக சேரக்கூடிய ஆசிரியருக்கு 40,000 50,000 சம்பளம் வருது. ஆனால் தனியார் பள்ளி அதே மாதிரி கொடுக்கணும்னா நீங்கள் ஃபீஸ் வாங்கி தான் கொடுக்க முடியும். அந்த சம்பளத்தை கொடுக்கறதுக்கு பெட்ரோல்கிட்ட வாங்கி தான் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் எல்லா தனியார் பள்ளிகளுமே ஒரே மாதிரி ஜாஸ்தி ஃபீஸ் வாங்குறதில்ல. இப்போ இந்த கோவிட்டுக்கு அப்புறம் ஒரு புள்ளிவிவரம் வந்துச்சு. கொரோனாவுக்கு அப்புறம் அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய சேர்க்கை அதிகமாகிடுச்சு அப்படின்னு ஒரு புள்ளிவிவரம் வந்துச்சு இல்லையா. அதுக்கு காரணம் சொல்கிறேன் பாருங்கள், நிறைய சுயநிதி பள்ளிகள் மூடிட்டாங்க. அவங்களால ஸ்கூல் ரன் பண்ண முடியல, டீச்சர்ஸ் சம்பளம் கொடுக்க முடியல, மாணவர்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் பண்ணனால ஸ்கூலுக்கு வரலை, ஃபீஸ் வரலை. அதனால் நிறைய தனியார் பள்ளிகள் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது, இந்தியாவில் உள்ள தனியார் பள்ளிகளில் மாதம் 1000 ரூபாய்க்கு
ஆவரேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மேபி ஒரு 10,000 15,000 ரூபாய் வாங்கக்கூடிய தனியார் பள்ளிகளும் இருக்குது. அந்த பள்ளிகளே ஒரு 30% இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலேயே ஒரு 1,500 தனியார் பள்ளி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த 1,500 தனியார் பள்ளிகளுமே 4-5 விதமான கட்டணங்கள் இருக்கும். அதில் வந்து ஒரு டாப் ஒரு 50 கல்வி நிலையங்கள் வேணால் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு லட்சக்கணக்கில் வாங்கலாம். பாட்டமில் உள்ளது பார்த்துட்டிங்கன்னா வருஷத்துக்கு 20,000 வாங்கக்கூடிய ஸ்கூலும் இருக்குது. அப்போ நம்ம வந்து எதுக்காக பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோம், அதாவது கல்விக்காக 20,000 ரூபாய் வாங்குற பள்ளிகள் பற்றி நம்ம பேசல. அதிகப்படியாக வாங்குறாங்க இல்லையா, அது என்ன காரணத்தினால வாங்குறாங்க? நீங்களே சொல்கிறீங்க ஒரே கல்வி நிறுவனம் 2 இடங்கள்ல இருக்குன்னா கூட 1ல அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன காரணம்? அப்போ வந்து இதெல்லாம் காசாக்கிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு தான் கிடையாது சார். அதாவது இப்போ நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா சிட்டிக்குள்ளே ஒரு லேண்ட் ரெக்ரூட்மெண்ட் கவர்மெண்ட் சொல்லுது, இவ்வளவு இடம் இருந்தால் நீங்கள் சிட்டிக்குள்ளே தனியார் பள்ளிகள் ஆரம்பிக்கலாம். இது ரூரலில் இவ்வளவு ஏரியாவுன்னு சொல்லுது. அப்போது இந்த அவங்க ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறது நோக்கம் வந்து கமர்ஷியலாக ஆரம்பித்தாங்க வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ அவங்க வந்து ஒரு லேண்ட் காஸ்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு, டீச்சர்ஸ்னுடைய சேலரி காஸ்ட்டு இதெல்லாம் வந்து சிட்டியில் ஜாஸ்தி இருக்கும். ஒரு சிட்டியில் வந்து ஒரு 10,000 15,000 ரூபாய்க்கு வந்து ஒரு ஆசிரியர் வரமாட்டாங்க. இதே இது ஒரு கிராமத்தில் ஒரு 15,000 20,000 ஒரு ஆசிரியர் வந்துடுவாங்க. அப்போ ஒரு 15,000 ரூபா சம்பளம் ஆசிரியர் கொடுக்கணும்னா அதுக்கு தக்கன ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே ஆசிரியர் சிட்டியில்னா வரமாட்டாங்க, அதுக்கு 50,000 கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ ஒரு 50,000 ரூபாயில் ஒரு 50 ஆசிரியர் படித்தாங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுடைய மந்த்லி சேலரி பில் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது, மெயின்டெனன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் அரசினுடைய நிறைய இது இருக்குது, இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க, ரெகக்னிஷன் ப்ராசஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பேக் சைடு, அது வந்து நம்ம வந்து ஓப்பனாக பேச முடியாது. ஸோ நிறைய கட்டமைப்பு இருக்குச்சுனால இந்த ஒவ்வொரு ஏரியாவுக்குமே அந்த ஸ்கூல்ஸினுடைய எக்ஸ்பெண்டிச்சர் மாறும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த சிங்காரவேலர் ஃபீஸ் ஆரம்பித்தாங்களே முதல்ல தனியார் பள்ளி, அவங்க அந்த ஜஸ்டிஸ் சிங்காரவேலர் கமிட்டிலேயே சென்னையில் உள்ள ஸ்கூல்ஸுக்கே ஒரு ஸ்கூலுக்கு இன்னொரு ஸ்கூலுக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறி கொடுத்தாங்க. அப்போ நான் கேட்டோம், அப்போ அவங்க எங்களுக்கு கொடுத்த டேட்டாஸ், எங்கள் பள்ளிகளில் இத்தனை ஏக்கர் லேண்ட் இருக்குது, இத்தனை 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணியிருக்கோம், மந்த்லி சேலரி பில் சப்மிட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு இந்த கட்டணம் வாங்கலாம்னு கொடுத்தோம். அப்போது ஒரு 100 மீட்டருக்குள்ள 2 ப்ரைவேட் ஸ்கூலுக்குமே கட்டணம் வேறுபடுது. அப்போ அவங்க என்ன எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம வந்து பொதுவாக கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்கிறது வந்து அப்போ அதை நீங்கள் பண்ணலாம். அவங்களுக்கு கமிட்டி தான் இருக்குது. கமிட்டியை வந்து நீங்கள் வந்து மனு கொடுங்க, கமிட்டி ஆராயட்டும், ஆராய்ச்சி அந்த புது வெளியில் கொடுப்பாங்க, இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது அதனால் வாங்குறாங்க. அப்படி வந்து சில கல்வி நிலையங்கள் இருந்தால் அது அரசு அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும். இல்லை அதுதான் கேட்கணும் சார். இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் வந்து என் பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து அதிக ஃபீஸ் வாங்குறாங்கன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் மேற்கொண்டு அந்த குழந்தைங்க அந்த ஸ்கூலில் படிக்க விட்டுருவாங்க. இல்லை இது வந்து சார் இப்போது விட்டுருவாங்கன்னு அப்போ எல்லா இப்போ நீங்கள் வந்து ஒரு கல்வியாளர்களை வந்து நீங்கள் வந்து ஒரு ரவுடிசம் மாதிரி எல்லாரையுமே சொல்லு சார், அப்படி நடக்கிறவங்கள சொல்கிறேன். இந்த தனியார் பள்ளிகள் அப்படின்னாலே அதை வச்சு ஆதாயம் தேடக்கூடிய பெற்றோர்களும் இருக்காங்க சார். இல்லை என்ன மாதிரினா இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சு தான் அப்ளிகேஷன் வாங்குறாங்க. அப்ளிகேஷன் வாங்கிட்டு அவர் தான் அப்போ தான் பேரண்டாகவே வாங்க போகிறார். ஆன உடனே அந்த பள்ளிக்கூடத்தை போய் வெளியே கம்ப்ளைண்ட் பண்ணுறார், இந்த பள்ளிக்கூடத்தை எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, என்ன ஒன்றுமே கிடையாது. இது வந்து எக்ஸாம்பிள் தான். நான் அஸ் அ பிரின்சிபல் ஐ ஃபேஸ் தி சிச்சுவேஷன். எங்கிட்ட டேட்டாஸ் வாங்கிட்டு வெளியில் போயிட்டு வந்து மீடியாட்ட போயிட்டு வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் கொள்ளை அடிக்கிறாங்க வாங்குறாங்க. அப்போ இது வந்து ஒரு பர்பஸாக வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மேலே டிஃபேம் பண்ணணும். என்ன ஆதாயம் அதனால் அவங்க இல்லை, தெர் இஸ் சரி எவ்ரிவேர் தேர்ஸ் காம்படிஷன்ஸ். என்ன ஃபீஸ் வாங்குறாங்க நம்ம தெரிஞ்சு தானே சேர்றோம். அப்போ இதெல்லாம் வி ஹேவ் டு ஆல்டர்னேட். அதாவது தெர் ஆர் சோ மெனி ஆல்டர்னேட்ஸ் ஆர் தேர். அதே தரத்தில் குறைஞ்ச ஃபீஸ் வாங்குற பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கும், அதே தரத்தில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலும் இருக்குது, அதே தரத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது. ஐ கேன் நேம் சம் கவர்மெண்ட் ஸ்கூல் பெர்ஃபார்மிங் பெட்டர் தென் பிரைவேட் ஸ்கூல். உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது ஹரி? இதில் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி கல்வித்தரம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் வந்து பிரிச்சியெல்லாம் பார்க்கவே முடியாது, இங்கே தான் இப்படி இருக்காங்க இந்த இடத்துல அப்படி இருக்காங்கலாம் இல்லவே இல்லை. இன்றைக்கி வாய்ப்புகளை பெற்று போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு எல்லா இடத்துலையுமே இருக்குது. நான் வந்து 2022ஆம் ஆண்டு சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி ஜெயகோபால் கரோடியான்னு நினைக்கிறது பேர், போய் விசிட் பண்ணியிருந்தேன். அங்கே நான் பேசும்போது, நான் அவங்களுக்காக மோட்டிவேஷனல் பேசும்போது, அங்கே இருந்த ஒரு பெண்ணோட அம்மா ஐஏஎஸோட பொண்ணும் அங்கே படிச்சுட்டு இருந்திருக்கு. அப்போ ஐஏஎஸோட பொண்ணு அங்கே படிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் சமமான வாய்ப்பு தான் உருவாக்கியிருக்கு. எல்லாமே ஒரே மாதிரி தான் பார்த்துருக்காங்க. அப்போ அந்த பள்ளியோட எஜுகேஷன் ரிசல்ட்லையும் நம்ம பார்க்க முடியுது. அப்போ எல்லா தரப்பட்ட மனிதர்களும் எப்படி அதை அணுகுறாங்கன்றதும் இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே என்னென்னா நம்ம வந்து குறையை வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம அதான் அவர் சொன்ன மாதிரி இதுதான் ஃபீஸு இங்கே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போனதுக்கப்புறம் அது தப்பு சொல்லி பிரயோஜனமே கிடையாது. முதல் தப்பு. ரெண்டாவது, இன்றைக்கி நாங்கள் எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கிறது என்னென்னா, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் சொத்தா தான் என்னோட குழந்தையோட லைஃப் நல்லா
நல்லா இருக்கும்ன்றாங்களா, அது சுத்த போய். அது ரொம்ப சுத்த போய். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு பதில் அரசு பள்ளியில் சேர்த்து 1000 ரூபாய் நீங்கள் அடிஷ்னலாக ஒரு எஜுகேஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டியூஷன் மாதிரி நீங்கள் லோக்கல்லேயே கூட நீங்கள் அவங்களை கைட் பண்ணிங்கன்னா கம்மியாகும், அதே தரம் கிடைக்கும், அதிக ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். அதாவது 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி மாணவன் ஐஐடியில் 25 லட்ச ரூபா ஃபீஸ் கிடையாது, நீட்டுக்கு ஃபீஸ் கிடையாது. இன்ஜினியரிங் கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் ஃபீஸ் கிடையாது. அப்போ மொத்தமாகவே கிட்டத்தட்ட சொல்ல போனால் உயர்கல்விக்கு ஃபீஸே கிடையாது, ஒன்லி மார்க் பேஸ்டு தான். இப்போ சார் கேட்டார், நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய கார்பரேஷன் ஸ்கூல்லையோ அல்லது அரசு பள்ளியிலையோ எங்கே டிமாண்ட்? அசோக் நகர் பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்குது, கிட்டத்தட்ட 4000 மாணவர்களுக்கு மேலே படிக்கிறாங்க. யார் நினச்சாலும் சீட்டு கிடைக்காது, ரெக்கமெண்டேஷன் மினிஸ்டரே போய் நின்னாலும் சீட்டு கிடைக்குமாது, ஒன்லி த்ரூ மெரிட் பேஸ்டு. நீங்கள் 11ஆம் கிளாஸ் போய் சேர்க்க போகிறீங்கன்னா 10ஆம் கிளாஸில் உங்களுடைய மதிப்பெண்களில் அதிகபட்சம் யார் இருக்காங்களோ அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி மட்டும்தான் அவங்களுக்கு சீட் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பள்ளிகளும் இருக்குது. ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட மாணவர்கள்லாம் சேர 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 ஒரு காம்படிஷன் உருவாகும் போது நடக்கும். இது அதிகபட்சமாக இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்குது. அதுதான் இங்கே பிரச்சனை. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து மார்க்கை பேஸ் பண்ணி வராது, ஃபினான்ஷியலி யார் முதல்ல பணம் கட்ட தயாராக இருக்கிறாங்களோ. இப்போ இன்னும் சொல்லப்போனால் இப்போ சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து தயங்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படின்னா, உங்களால் முதல்ல பணம் கட்ட முடியுமா, பணம் கட்டுற அளவுக்கு நீங்கள் சரியான இடத்துல இருக்கீங்களா, உங்களோட ஃபேமிலி இன்கம் எப்படி இருக்கு, நீங்க செக்யூர்டா இருக்கீங்களா, எங்களுக்கு வந்து லேட் டிலே பண்ணி ஃபீஸ் கட்டுவீங்களான்னு இதெல்லாம் பார்த்து தான் அட்மிஷனே போடுறாங்க. அட்மிஷனே இப்படி தான் இருக்கு. இப்போ ஒரு நிமிஷம் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக சார் வரட்டும், நான் கார்பரேஷன் ஸ்கூலில் இட்டுன்னு போகிறேன், அங்கே இருக்க கல்வி எப்படி இருக்குது, சுகாதாரம் எப்படி இருக்குது, எல்லாமே பார்க்கலாம். இட்ஸ் ஓப்பன் சேலஞ்சு. ஒரே ஒரு அசோக் நகரில் அவங்க பேரண்ட் ஆயிடுச்சு சார், கவுன்சிலர் பையன் கூட விட்டுருங்க, வட்டச்செயலாளர் பையன் கூட கார்பரேஷன் ஸ்கூலில் நீ படிக்க மாட்டுறாங்க, நீங்கள் நேராக வாங்க கார்பரேஷன் ஸ்கூல்லேருந்து வரட்டும். அந்த பசங்க பட்டன் கூட இல்லாமல் போகிறத நம்ம ரோட்லேயே பார்க்கலாம், ஒரு காலில் ஷூ கூட இல்லாமல் போகிறவங்க பார்க்கலாம். இல்லை, அதுதான் அவரும் சொல்கிறாரு, நீங்கள் எந்த பள்ளின்னு தேர்வு செய்யும் போதே அதெல்லாம் அந்த சூழ்நிலை புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து செயல்படுங்கன்றது தான் அவர் சொன்னார். பெரிய எவ்வளோ பெரிய பல்வி இருந்தாலும் இவர் சொன்ன மாதிரி கோவிலில் அரசாங்க நிர்ணயத்துடைய கட்டணம் கட்டுறாங்களான்ட்டு பாருங்கள் சார். அதுதான் அவர் சொன்னார், கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்கள் லாஸ்ட் வீக் கூட நீங்கள் நினச்சிங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பல ஸ்கூலில் கட்டணத்துக்கோசம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணி தான் பண்ணாங்க, வழக்கு பதிவு பண்ணாங்களா. எத்தனை ஸ்கூல் மேலே இப்போ பெற்றோர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறாங்க சார், எத்தனை ஸ்கூல் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டு சப்போர்ட்டில் இவங்களுக்கு என்ன செய்யணுமோ அது கவர்மெண்ட்டுக்கு செஞ்சிடறாங்க. தனியார் கல்வியை எதிர்த்து எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு பெற்றோருங்க. ஒரே ஒரு பிரின்சிபலை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை இவ்வளோ கட்டணம் ஜாஸ்தியாக கேட்டாங்க அதனால் நாங்கள் இந்த பள்ளியை சீல் வைக்கிறோன்ட்டு சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்கள். கிடையாது மேடம். இப்போ இந்த கல்வி கட்டணம் தவிர்த்து அதிகப்படியான கட்டணம் எதுக்கெல்லாம் வாங்குறாங்கன்னு பார்க்குறேன். இல்லை, அதுலேயே ஜாயிண்ட் ஆகிடுது. ஸ்கூல் ஃபீஸ் சொல்லும் போதே அதுலேயே எல்லாவோட இதுவும் கொடுத்துட்றாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இவ்வளோ ஃபீஸ். நம்மளுக்கு தெரிஞ்சு தான் அந்த ஸ்கூலில் சேர்க்குறோம், இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஸ்கூலில் இப்போது என் பாப்பா இங்கிலீஷில் பேசலைன்னா ஃபைன். எதுக்கு? இங்கிலீஷ் இப்போ 2 லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷில் பேசினா தான் அந்த ஒரு இது. இப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியல மேடம், நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நான் எதுக்கு பாப்பா கிட்டே பேசுகிறேன், பாப்பா உங்களுக்கு சொல்கிறாங்க. அது கவர்மெண்ட் ஸ்கூலில் கிடைக்கலைங்களே, அந்த ஃபெசிலிட்டி கிடைக்கலையே. எல்லாமே தமிழ் தான். இப்போ நம்ம எங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலோ ஏதோ ஒரு ஆஃபீஸ் ரூமோ போகும்போது என்னால் எனக்கு பேச தெரியாது, என் பாப்பாவை இட்டுட்டு போகிறேன். அதே நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த பாப்பாவை படிக்க வச்சு இட்டுட்டு போனேன்னா அந்த பாப்பாவுக்கு ஒன்றும் தெரியல. நானும் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன், எனக்கு இங்கிலீஷ்னால் என்னன்னே தெரியாது. ஆனால் என் பொண்ணை நான் இந்த மாதிரி சூழ்நிலையில் படிக்க வைக்கும் போது கஷ்டப்பட்டு நான் என் பொண்ணை படிக்க வைக்கணும், அவள் இந்த மாதிரி பேசணுன்றது என்னுடைய ஆசை. ஆனால் ஃபீஸ் வண்டி எக்ஸ்ட்ரா வாங்கினேன். அது கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் தான் சொல்கிறேன். அந்த ஸ்கூலே கம்மி பண்ணி வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ உங்கள் மாத வருமானத்தில் எல்லா தேவைகளையும் நிறுத்தி வச்சுட்டு இந்த கல்விக்காக செலவு பண்ணுறது. கண்டிப்பாக இது என்னுடைய தேவைங்க எதுவுமே கிடையாது. என் பாப்பாங்களை படிக்க வைக்கிறதுக்காகவே நான் சம்பாதிக்கிற மாதிரி. என்னுடைய ஹஸ்பண்ட் சம்பாதிச்சாலே நான் போதும், என்னுடைய குடும்பத்தை நான் மெயின்டைன் பண்ணிப்பேன். நானும் எதுக்கு தெரியும் என்னுடைய ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து டிரைவ் பண்ணுறேன்னா என் பாப்பாங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், 2 பேரோட ஃபீஸை கட்டணும். அதுக்கோசமே நான் அவர் கூட சேர்ந்து இது பண்ணி அதனோட ஃபீஸை கட்டிட்டு மேனேஜ் பண்ணிட்டு வரேன் நான். இப்போ அவர் சொன்ன மாதிரி எக்ஸாமுக்கு வந்து அந்த ஃபீஸ் நான் பே பண்ண முடியல, அந்த சமயத்தில் வந்து எக்ஸாம் எழுத என்னெல்லாம் அப்படி நடந்திருக்கு இது வரைக்கும்? ஆல் டிக்கெட் கொடுக்கல, ஃபீஸ் கட்டலன்னு அந்த குவார்டர்லி எக்ஸாம் ஃபுல்லாக ஆல் டிக்கெட் கொடுக்கல. நானும் குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சு 2 மந்த் கழிச்சு தான் நான் ஃபீஸே கட்டினேன். அதுக்கு வரைக்கும் ஆல் டிக்கெட் கொடுக்கலாமா, என்னை எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுத்துகிறாங்க, என்ன ஃபீஸ் கட்டலைன்னு கேட்குறாங்க. மேம் கூப்பிட்றாங்க, மேம் ரூமில் கொஞ்சம் நேரம் நிற்க வைக்கிறாங்க, எக்ஸாம் பாதி டைம் போனோன்னே தான் என்னை எழுதவே அனுப்புகிறாங்க அப்படிலாம் சொன்னான் பாப்பா. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு தான் வந்தேன். என்னால் கட்ட முடியல, இருந்த நகை எல்லாத்தையுமே வச்சுட்டேன், அதுக்கு மேலேயும் காசை வாங்கிட்டேன். இதுக்கு மேலே என்னால் மேனேஜ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் வட்டிக்கு வாங்கி கட்டினேன்.
அப்போ முன்னாடியுமே ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி தனியா ஒதுக்கி தனியா நிக்க வச்சு மேம் ரூம்ல 1/4 hour 1/2 hour நிக்க வச்சு பாப்பாங்க. எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூல் பசங்கலாம். இவள 1/2 hour 1 hour கழிச்சு அதுக்கப்புறம் எக்ஸாம் நடக்கிறதே 2.5 hour தான். அதுல 1 மணி நேரம் இதுலயே நிக்க வச்சுட்டாங்க. அப்போ அந்த 1.5 மணி நேரத்துல என் குழந்தை எப்படி எக்ஸாம் எழுதுவா? ஃபீஸ் கட்டலைன்னா எக்ஸாம் எழுத விடலை. ஆட்டுக்கு எப்போ கட்டுவாங்க என்ன கேட்டு சொல்லுன்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. என்னை ஃபோன் பண்ணி அம்மா ஃபீஸ் எப்போ கட்டுறேன்னு கேட்குறாங்க. நான் கட்டுறேம்மா ஒரு வாரத்தில் கட்டிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் மேம் பேசிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கு அனுப்புகிறாங்க. பத்மநாபன் சார், இப்போ வந்து இந்த சேவிங்ஸ் பற்றி நம்ம பேசலாம். இப்போ இந்த அமர்வில் இப்போ பேசின விஷயம் வரைக்கும் உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? தனியார் பள்ளியினுடைய கட்டணங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறோம், நம்மளால் எது அஃபோர்ட் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, சார் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது, சரிங்களா? இப்போ அவங்க 2 பேரும் வந்து பார்த்தோன்னா அவங்கனால ஏர்னிங் வந்து கம்மியாக இருக்குது, அவங்கனால அதிகமாக அவங்கனால ஏர்ன் பண்ண முடியல. பட் அட் த சேம் டைம் வந்து என்னென்னா நம்ம படிக்கலை, நம்ம குழந்தையாவது நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து ஒரு ப்ரைவேட்டில் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. ஆனால் நம்மளால் அந்த ஃபீஸை கட்ட முடியுமா? ஒன்று. இப்போ சார் அழகாக சொன்னார், அதாவது நமக்கு என்ன ஒரு மோகம் என்ன இருக்குது அப்படின்னா இங்கிலீஷ் பேசினா தான் நல்லது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டாங்க. என்னென்னா இன்றைக்கி எப்படி ஸ்கூலை டிட்டர்மின் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து 2 லட்சம் வாங்குறாங்க, அந்த ஸ்கூலில் 3 லட்சம், அப்படின்னா அது நல்ல ஸ்கூல். யார் அதிகமாக ஃபீஸ் வாங்குறாங்களோ அவங்க நல்ல ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அது வந்து இட் இஸ் நாட் ட்ரூ. இப்போ இன்னொன்று ஒரு விஷயம் பாருங்கள், இந்த டீச்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே மெரிட்டில் வந்து கவர்மெண்ட்டை அலாட் பண்ணுறது. அப்போ ஆப்வியஸ்லி இந்த டீச்சர் குட் குவாலிட்டி டீச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் இருப்பாங்க. என்னுடைய பார்வையில் சொல்கிறேன், the quality of education in the government school, அந்த டீச்சர் வந்து டெஃபினட்டாக மேபி சார் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள், ஃபார் சுப்பீரியர் தென் த ப்ரைவேட் காலேஜ். இது எக்ஸப்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து கம்மியாக வாங்குறாங்க, குட் குவாலிட்டி டீச்சர் இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னதுன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்னால் கிடையாது, கவர்மெண்ட் அப்படின்னாலே கூடாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போகக்கூடாது, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கக்கூடாது, எனிதிங் விச் இஸ் கவர்மெண்ட் அப்படின்னதுன்னா அது வந்து சரியாக இல்லை, நம்ம வந்து ப்ரைவேட் தான் போகணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லையா, எலிமெண்ட்ரி ஸ்கூல் டு ஹை ஸ்கூல்லையே உங்களால் பணம் அஃபோர்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போயே கடன் வாங்குனீங்க அப்படின்னதுன்னா, இப்போ இந்த மாதிரி இதையே கஷ்டப்பட்டு தான் அவங்க படிக்க வைக்கிறாங்க. அப்புறம் 10வது அப்புறமா அவங்க எங்கே படிக்க வைக்க முடியும்? அது இன்னும் பயங்கரமான காஸ்ட்லியாத மணி. இது வந்து ஒன்று. இப்போ நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தது, புரியுதுங்களா? இப்போ சாரும் கவர்மெண்ட் ஸ்கூல்னாரு, அவரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். பட் இன்றைக்கி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு எல்லோரும் முன்னாடி வந்திருக்கோம். அதை தவிர இன்றைக்கி வந்து இன்டர்நெட் வேர்ல்டு நிறைய விஷயங்களை நம்ம வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம். இன்ஃபேக்ட் ஸ்கூலுக்கே போகலை, ஸ்கூலுக்கு போகிறதுங்கிறதே வந்து ஒரு பழக்க வழக்கம், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்கூல். அதர்வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்கூல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு 10th +2 NIOSன்னு சொல்லிட்டு நேஷனல் இன்ஸ்டியூட் ஓப்பன் ஸ்கூல் அந்த மாதிரி இல்லாமல் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து சார் யாரோ ஒருத்தர் சொன்னார், நீங்கள் வந்து ஒரு மீடியம், அதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கம்மியாக, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆல்மோஸ்ட் ஃபீஸே கிடையாது, அந்த மாதிரி இதில் பண்ணிவிட்டு சார் சொல்லியிருந்தார் எக்ஸ்ட்ரா கோச்சிங். நீங்கள் ஒரு ப்ரைவேட் கோச்சிங்கில் போனீங்க அப்படின்னதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுக்கலாம். அல்லது நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கிலீஷுக்கு வந்து கற்றுக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம். எனி லாங்குவேஜ் ஃபார் தட் மேட்டர் ஈஸியாக கற்றுக்கலாம். அதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் தமிழில் போடுங்க, அதுக்கு என்ன இங்கிலீஷ், ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிங்கனாலே கூட எல்லா லாங்குவேஜையுமே இன்றைக்கி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து அந்த இன்க்ளினேஷன் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கற்றுக்க முடியும். நம்ம புத்திசாலியாக இருக்கணும். ஓகேப்பா, என்னால் இதுதான் பண்ண முடியும், எனக்கு இவ்வளோ தூரம் அஃபோர்ட் பண்ண முடியாது, ஸோ ஐ வில் கோ ஃபார் அ கவர்மெண்ட் காலேஜ். அந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு நம்ம நிறைய இன்றைக்கி இன்டர்நெட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா இட் ஓப்பன்ஸ் அப் த என்டையர் வேர்ல்டு. நீங்கள் எதை வேணாலும் கற்றுக்கலாம், என்ன வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இல்லை, இப்போ சாருக்கு இல்லை. முன்னாடிலாம் அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஸ்கூலுக்கே போகாதீங்க, எல்லாம் செல்லில் பார்த்துட்டு கூகுளில் பார்த்துட்டு முடிச்சுட்டு. இல்லை சார், உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண இல்லை சார், அப்படி சொல்லலை. இல்லை சார், நீங்கள் இல்லை ஒரு நிமிஷம் சுற்றி வலிச்சு அப்படி தான் அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்ல சார், உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க வாங்குறாங்கன்னு, அப்போ உங்கள் தகுதின்னா அந்த தகுதிக்குள்ளே நீங்கள் இருங்க, நீங்கள் ஏன் ஸ்கூலுக்கு போகிறீங்கன்ற மாதிரி கேட்குறீங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா கவர்மெண்ட்டு என்ன நிர்ணயிக்கணுமோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க. வாக்கின் கஸ்டமராக வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு இப்போ ஒரு புது வீடு கட்டுறாங்க சார், ஃப்ளாட்டு 25% ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணுன்னு சிஎம்டியிலே சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஸ்கூல் நடத்துகிறீங்க, ஒரு மனித நேயத்தோட இல்லாதவங்கிட்ட பார்த்து வாங்குங்க, இருக்கிறவங்கிட்ட எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துருவான்றோம்.
இப்போ நீங்கள் எல்லாரையுமே ஒரே பார்வையில் கண்ணோட்டத்தில் பார்க்குறப்ப தான் எங்களுக்கு ரைட் டு எஜுகேஷன் தெரியும் சார். அதில் வந்து எல்லா தனியார் பள்ளிகளிலுமே அந்த பள்ளிக்கூடத்தின் அருகாமையில் உள்ள இடத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, தனியார் பள்ளிகளை விட அரசு வந்து ஒரு அரசு பள்ளி மாணவனுக்கு செலவு ஜாஸ்தி. அவனுக்கு இலவச யூனிஃபார்ம், இலவச சைக்கிள், இலவச புஸ்தகங்கள், லேப்டாப்லாம் கொடுத்து பார்த்தீங்களா. அப்போ நான் கணக்கு பார்த்தேன், ஒரு +2 படிக்கிற பையனுக்கு வந்து 70,000 ரூபா அரசு செலவழிக்குது சார், அந்த ஆசிரியர் சம்பளத்தோடு சேர்த்து. அப்போ வந்து அரசு பள்ளியில் இலவசமாக கல்வி கிடைக்கல, ஆசிரியருக்கு சம்பளமே கொடுக்கலன்ட்டு ஆசிரியருக்கு சம்பளமே கொடுக்கலன்னு ரோட்ல வந்து பெட்ரோல் சார். அது வந்து அரசுடைய மிஸ்மேனேஜ்மென்ட். அவங்க ஃபண்ட் வந்து கவர்மெண்ட் சார். அரசு நிறைய கல்வி சாரி நான் குடிக்கிறதுக்கு நீங்க தயவு செய்து ஒரு நாள் வாங்க, நேராக கார்பரேஷன் ஸ்கூல் போகலாம். நீங்களே பின்கோடு சென்னை போகலாம், தமிழ்நாடு கூட வேணாம். தமிழ்நாடு போனால் நீங்கள் பயந்து மரத்தடியில் தான் ஸ்கூல் நடக்குது. இப்போ இந்த RTE மூலமாக நீங்கள் சொல்லக்கூடிய அதே வாய்ப்பை வந்து எல்லா தனியார் பள்ளிகளையுமே அரசு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஆனால் அந்த பள்ளிகளுக்கு ஃபண்டையே வந்து கவர்மெண்ட் கொடுக்கல. அப்போ மிஸ்மேனேஜிங் த ஃபண்ட், அதாவது அரசு நிர்வாகம் சரியில்லாத காரணத்தினால தான் உங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கிடைக்க வேண்டிய அந்த RTE ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கிடைக்கக்கூடிய கல்வியும் கிடைக்காம போச்சு. அதுக்கு வந்து தனியார் பள்ளிகள் காரணம் இல்லை, அரசினுடைய நிர்வாக சரியில்லை. நம்பர் ஒன்று நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த பள்ளிகள்லாம் சொல்றீங்க இல்லையா, மாநகராட்சி பள்ளிகள் அந்த ஆசிரியர்கள் இருக்கு, அதுக்குமே வந்து சார் நம்ம எல்லாருமே வரி கட்டுறோம். எல்லாருடைய அந்த மிஸ்மேனேஜிங் த ஃபண்ட், அதாவது எஜுகேஷன் இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் சொன்னீங்க, யாரோ சொன்னீங்க, இந்த மத்திய அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலுமே நவோதயா பள்ளிகள் உண்டு. குறைந்த கட்டணத்தில் உங்களுக்கு பயங்கரமான எஜுகேஷன் கிடைக்கும். அதாவது தனியார் பள்ளிகளை விட ஹார்ஸ் ரைடிங் இருக்கும், ஸ்விம்மிங் இருக்கும். அந்த ஒரு நவோதயா பள்ளிகள் தமிழ்நாட்டில் இல்லை. இதுக்கு வந்து அரசியல் காரணம், அதாவது அவ்வளோதான், அரசியல் காரணங்களுக்காகவும் அரசினுடைய நிர்வாக குறைபாடுகள்னால தான் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பாதிக்கப்படுறாங்க. அவ்வளோதான். MCR Pure Cotton Club formals and casual shirts. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.